என்னோட ரொம்ப நாள் ஆசையில் இதுவும் ஒன்றுங்க. சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்றது. பட் பாண்டியில் ஈடன் பீச்சில் தான் அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு இருந்திருக்கு போல இருக்கு. நான், ஹஸ்பண்ட், அண்ணா, அண்ணி, தம்பி எல்லாருமே கிளம்பி 5:30க்கெலாம் பீச் போயிட்டோம். பட் 6:45க்கு சன்ரைஸ் ஆச்சுங்க. அந்த பீஸ்ஃபுல்லான பீச்சில் வேவ்ஸோட சவுண்ட் மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னோட பீம்ஸ் க்ளவுட்ஸ்குள்ளே இருந்து 6:30க்கெலாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்கையில் அப்படியே கொஞ்சம் கோல்டு அப்புறம் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ண மாதிரி செம்ம க்ளோயிங்காக இருந்துச்சுங்க. லைஃப்பில் நிறைய அழகான விஷயம் இருக்குங்க. பட் சன்ரைஸ் பீச்சில் போய் பார்க்குறது அந்த அழகான விஷயத்தில் ஒன்று. எனக்கு கோவில் போய்ட்டு சாமி கும்பிடும்போது ஒரு டிவைன் ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி மைண்ட் ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பயங்கர பாசிட்டிவ் வைபாக இருந்ததுங்க. அந்த பிளேஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்த அந்த காட்சி எதுவுமே கண்ணை விட்டு போகவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன ஒரு சன்ரைஸ் பார்த்ததுக்கு போய் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சன்ரைஸ் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை மிஸ் பண்ணாமல் லைஃப்பில் ஒன்ஸாவது பார்த்துருங்க. சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பாண்டிச்சேரியில் இந்தியன் காஃபி ஹவுஸில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோங்க. இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அன்றைக்கி சஷ்டி, அதனால் பிரெட் டோஸ்ட் மட்டும் என்னால் டேஸ்ட் பண்ண முடியல, எக் போட்டிருப்பாங்கன்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பாண்டியில் இருக்க ஒயிட் டவுனில் அப்படியே ஸ்கூட்டியில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ட்ரிப்பு இதோடு முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் சென்னை கிளம்பிடுவோம். ஆனால் என் மைண்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்கு போனதும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போன விஷயத்தையெல்லாம் அன்பேக் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணுமே, அதுதாங்க ஓடிட்டு இருந்தது. தேங்க்யூ.